ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் கடையில உட்காந்துட்டு இருக்காங்க. கடையில இருக்கவங்க பாண்டியன் கிட்ட ரொம்பவே துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் உடனே பழனி அந்த இடத்துக்கு இப்ப என்ன, இப்ப எதுக்காக மறுபடியும் இப்படி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்படி பேசுறதுனால என் மாமாவோட வலி சரியாகிடுமா? எதுக்காக இப்படி பேசுறீங்க? ஒருத்தருடைய மனசு கஷ்டப்படுதா இல்லையா? இதை பத்தி எல்லாம் நீங்க கொஞ்சம் கூட நினைக்க மாட்டீங்களா? சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே மச்சான், என்னாலேயே தாங்க முடியல, எப்படி மச்சான் நீங்க இங்க கடையை திறந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க பழனி கதறி அழுறாங்க. டேய், யாராவது செத்து போயிட்டாங்களா? சொல்லுடா, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? ஒழுங்கா அங்க லிஸ்ட் இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு போயிட்டு டெலிவரி பண்ணுன்னு சொல்லிட்டு பழனியை திட்டி அனுப்பிடுறாங்க. இப்ப வீட்டுல எல்லாருமே இன்னும் வரலையே சொல்லிட்டு பாண்டியனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல பாண்டியன் வராங்க. பாண்டியன் பயங்கரமா குடிச்சிட்டு வராங்க. என்னங்கன்னு சொல்லிட்டு கோமதி வந்தாலும் யார்கிட்டயுமே எதுவுமே பேசல. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு மேல போயிட்டு படுத்துடுறாங்க. உடனே நம்ம கோமதி கதறி அழுறாங்க. இப்படி ஒரு நிலைமையை எதுக்காக என் குடும்பத்துக்கு கொடுக்குற? என் குடும்பத்துக்கு நிம்மதின்ற ஒரு விஷயமே இருக்க கூடாதா? சொல்லு கடவுளே, ஏன் இப்படி பண்றேன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு, நீங்க இனிமே உங்களுக்கு நான் விளக்கும் ஏற்ற மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து கோமதி கிளம்பி போயிடுறாங்க. கோமதி கிளம்பி போனதும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோமதி அடுத்ததா அரசியை கேக்குறாங்க. மாறில இருந்து கராஜியோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், ஏன் இப்படி பண்ண? குடும்பத்தை பத்தி நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவ இப்படி பண்ணுவான் நான் கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? குமாரோட ரூமுக்கு கொண்டு போனோம்லன்னு சொல்லிட்டு குமாரோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோ ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போடின்றாங்க. உடனே அரசி கத்தி எடுத்து மிரட்டி, என்ன எப்படி பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அரசி குமார செம மிரட்டுறாங்க. இதை பார்த்து குமார ஷாக் ஆகுறாங்க.